தேசிய கல்விக் கொள்கையில் சேர்ந்தால்தான் நிதி தருவோம் என மத்திய அரசு கூறுவது மாணவர்களுக்கு செய்யும் வஞ்சனை. மொழிக் கொள்கையில் மத்திய அரசு கை வைப்பது தேன்கூட்டில் கை வைப்பதற்கு சமம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. சென்னை மாநகரில் மழைநீர் வடிகால் பணிகள் 95% நிறைவு. பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தகவல். உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சராக பதவியேற்பார். வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி உறுதி. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு சீராக கிடைப்பதில்லை. மாநில கல்வியை குழி தோண்டி புதைக்கும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்பது தவறானது என சபாநாயகர் அப்பாவு கருத்து. ஹேமா கமிட்டி போன்று தமிழ்நாட்டிலும் கமிட்டி அமைக்கப்படும். பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக புகார் அளிக்கலாம். மலையாள திரையுலகில் பாலியல் புகார்கள் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் நடிகர் விஷால் அறிவுறுத்தல். சதுரகிரி மலை கோயிலுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி. ஆவணி மாத பிரதோஷம் அமாவாசை வழிபாட்டை ஒட்டி சதுரகிரி மலைக்கு செல்ல அனுமதி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடர்ந்து தாமதமானால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும். 5 ஆண்டுகள் கடந்து மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை ஏன் முடிக்கவில்லை எனவும் மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் கிளை கேள்வி. நடிகர் சங்கத்தை ஒழுங்காக நடத்தட்டும், அதன் பின் விசாரணை குழு பற்றி விஷால் பேசட்டும். பாதிக்கப்பட்ட நடிகைகள் நடிகர் சங்கத்தில் புகார் அளிக்கவே பயப்படுவதாக நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் காட்டம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.